Hello everyone, welcome to our channel Happy Learning. So நம்ம இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா past perfect tense, future perfect tense தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல 7 tenses கவர் பண்ணியாச்சு. நீங்க பார்க்கல அப்படின்னா சேனலோட பிளேலிஸ்ட்ல செக் பண்ணி பாருங்க. எல்லா வீடியோஸுமே இருக்கும். So past perfect tense அப்படின்னா கடந்த காலத்தில் நடந்த இரு செயல்களை ஒரே நேரத்தில் குறிப்பிடும்போது நம்ம past perfect tenseல சொல்லணும். ஸோ 2 ஆக்ஷன் நடந்திருக்கும், பாஸ்ட்ல நடந்திருக்கும் இறந்த காலத்துல. ஸோ அந்த மாதிரி நடந்திருக்கிற 2 செயல்களை ஆக்ஷன்ஸை நம்ம வந்து சொல்ல போறோம் அப்படின்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல சொல்லணும். அதுல ஃபர்ஸ்ட் நடந்த ஆக்ஷனை பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்லயும் செகண்டா நடந்த ஆக்ஷனை சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்லயும் நம்ம சொல்லணும். சரியா? உங்களுக்கு இன்னும் நான் எக்ஸாம்பிள்ஸோட சொல்லியிருக்கேன், அப்ப பார்த்தா இன்னும் கிளியரா புரியும். ஓகேவா? இதுக்கு நம்ம வந்து என்ன ஆக்சிலரி வெர்ப் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஐ, யூ, வி, தே, ஹி, ஷி, இட், இந்த மாதிரி எல்லா சப்ஜெக்ட் எது சப்ஜெக்டா வந்தாலும் நம்ம வந்து ஹேட் அப்படின்ற ஆக்சிலரி வெர்ப் தான் இதுக்கு யூஸ் பண்ணணும். சரியா? இப்போ இதுல இதோட ஃபார்மேட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சப்ஜெக்ட், அது பக்கத்துல ஹேட்ன்ற ஆக்சிலரி வெர்ப் பிளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்ப் பிளஸ் எக்ஸ்டென்ஷன். இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்ப் இந்த இதுக்கு எல்லாத்துக்குமே நான் வெர்ப் லிஸ்ட் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். வெர்ப் லிஸ்ட்ல இருந்து நீங்க வேர்பை வந்து எடுத்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி சென்டென்ஸ் மேக் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். when we reached the bus stop, ஸோ இதுதான் வந்து சிம்பிள் பாஸ்ட். the bus had left already, ஸோ the bus வந்து ஆல்ரெடி போயிடுச்சு அப்படின்றது தான் முதல்ல நடந்த விஷயம். நம்ம பஸ் ஸ்டாப்க்கு ரீச் ஆனது லேட்டா ரீச் ஆயிருக்கும், அப்போ அது செகண்ட் நடந்தது. அதனால அதை சிம்பிள் பாஸ்ட்லயும் the bus had left alreadyன்றத நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட்லயும் நம்ம சொல்லியிருக்கோம். when we reached the bus stop, the bus had left already. so bus வந்து ஆல்ரெடி போயிடுச்சு ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே. நெக்ஸ்ட் பாருங்க, when the bell rang, the students had written the exam already. so students வந்து ஆல்ரெடி எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டாங்க, அதுதான் ஃபர்ஸ்டா நடந்த ஆக்ஷன். பெல் வந்து அடிச்சது செகண்டா தான் நடந்திருக்கு, அதனால அதை சிம்பிள் பாஸ்ட்ல சொல்றோம். when the bell rang, the students had written the exam already. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டாங்க, ஸோ பெல்ல அதுக்கப்புறமா தான் அடிச்சிருக்கு, அதனால அதை சிம்பிள் பாஸ்ட்ல நம்ம சொல்றோம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, த தீஃப் ஹேட் எஸ்கேப்டு. தீஃப் வந்து எஸ்கேப் ஆயிட்டான். எப்போ? பிஃபோர் த போலீஸ் அரைவ் த ஸ்பாட். போலீஸ் வர்றதுக்கு முன்னாடி, அந்த ஸ்பாட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே திருடன் எஸ்கேப் ஆகிட்டான். அப்போ எது ஃபர்ஸ்ட் நடந்தது? த தீஃப் தான். த தீஃப் எஸ்கேப் ஆனது தான் ஃபர்ஸ்ட் நடந்த ஆக்ஷன். அதனால the thief had escaped before the police arrived the spot அப்படின்னு நம்ம சொல்றோம். before the police arrived the spotன்றது simple past, the thief had escapedன்றது தான் past perfect tense. next, I had drunk a cup of milk. இதுதான் ஃபர்ஸ்டா நடந்த ஆக்ஷன். before I went to bed last night. ஸோ தூங்க போறதுக்கு முன்னாடி, லாஸ்ட் நைட் நான் தூங்க போறதுக்கு முன்னாடி கப் ஆஃப் மில்க் நான் குடிச்சேன் அப்படின்றது தான் இதோட மீனிங். ஸோ எப்போ பெட்ல நான் போய் தூங்குறதுக்கு முன்னாடி மில்க் குடிச்சேன், அப்போ மில்க் குடிச்சேன்றது தான் ஃபர்ஸ்டா நடந்த ஆக்ஷன். அதனால அதை வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல நம்ம சொல்றோம். செகண்டா சொன்னது வந்து சிம்பிள் பாஸ்ட்ல சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட், ஐ ஹேட் டன் ஆல் மை ஒர்க். இது வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். நான் வந்து என்னோட ஒர்க் எல்லாத்தையுமே முடிச்சிட்டேன். பிஃபோர் ஐ லெஃப்ட் ஃப்ரம் தி ஆஃபீஸ். ஆஃபீஸ்லேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே எல்லா ஒர்க்கையும் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட், த பேஷண்ட் ஹேட் டைட். பேஷண்ட் வந்து இறந்துட்டாங்க. எப்போ? பிஃபோர் தி டாக்டர் விசிட்டட். ஸோ பிஃபோர் வந்து டாக்டர் வந்து பேஷண்ட்டை வந்து பார்க்கறதுக்கு முன்னாடியே பேஷண்ட் இறந்துட்டாங்க. அப்போ த பேஷண்ட் ஹேட் டைட் அப்படின்றது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். பிஃபோர் த டாக்டர் விசிட்டட் த பேஷண்ட்ன்றது சிம்பிள் பாஸ்ட். ஸோ இதே நம்ம கொஸ்டினா மாற்றலாம். ஹேட் த பேஷண்ட் டைட் பிஃபோர் தி டாக்டர் விசிட்டட் த பேஷண்ட். ஸோ வந்து டாக்டர் வந்து பார்க்கறதுக்கு முன்னாடியே பேஷண்ட் இறந்துட்டாங்களா அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஹவு ஹேட் த பேஷண்ட் டைட், எப்படி வந்து இறந்தாங்க. ஒய், இது மாதிரி எல்லாமே கேட்கலாம். ஒய் ஹேட் த பேஷண்ட் டைட். ஸோ இந்த மாதிரி நம்ம கொஸ்டின் மேக் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். பிஃபோர் த டாக்டர் விசிட்டட் தி பேஷண்ட், ஹவு வச்சு சொல்லலாம், ஒய் இல்லை வேர் வச்சு சொல்லலாம். சரியா? ஸோ அதே மாதிரி இந்த இதுக்குன்னு இல்லை, நம்ம ஒவ்வொன்றுக்கும் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி வச்சு ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, த பேஷண்ட் ஹேட் நாட் டைட் பிஃபோர் தி டாக்டர் விசிட்டட் தி பேஷண்ட். ஸோ அவன் வந்து இறந்து போகலை,
அப்படின்றத நம்ம சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னா எதிர்காலத்தில் ஒரு செயல் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு நம்ம ஒரு டைம் மென்ஷன் பண்ணி சொல்கிறதுக்கு தான் நம்ம வந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸை நம்ம சொல்லுவோம். சரியா? அதாவது அந்த செயல் வந்து குறிப்பிட்ட நேரத்தில் நடந்துரும் அப்படின்னு நம்ம சொல்லும் போது, ஃபியூச்சரில் இது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு ஒரு டைமை மென்ஷன் பண்ணி நம்ம சொல்லும் போது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸை நம்ம பயன்படுத்தலாம். இதுக்கு ஐ, யூ, வி, தே, ஹி, ஷி, இட் இது எல்லாத்துக்குமே வில் ஹேவ் அப்படின்ற ஆக்சிலரி வெர்ப் தான் நம்ம யூஸ் பண்ணணும். இதுக்கு ஃபார்மேட் எப்படி இருக்கும்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் ஹேவ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்ப் ப்ளஸ் எக்ஸ்டென்ஷன். இதுக்கும் நம்ம பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்ப் தான் யூஸ் பண்ணணும். எதுக்காக அப்படின்னா குறிப்பிட்ட நேரத்தில் அந்த செயல் நடந்து முடிஞ்சிரும் அப்படின்ற நம்ம கன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம். அப்போ அந்த இடத்துல நம்ம பாஸ்ட் டென்ஸில் தான் சொல்லணும். ஃபியூச்சரில் சொல்கிறதுக்கு தான் வில் ஹேவ்ன்ற ஆக்சிலரி வெர்பை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஐ வில் ஹேவ் கம்ப்ளீட்டட் த ஒர்க் பை டுமாரோ. இப்போது இந்த இடத்துல நான் வந்து நாளைக்கு இந்த வேலையை கண்டிப்பாக முடிச்சிடுவோம்னு நம்ம சொல்கிறோம். அதனால அந்த இடத்துல ஐ வில் ஹேவ் கம்ப்ளீட்டட் அப்படின்னு நம்ம சொல்லணும். சரியா? ஐ வில் ஹேவ் பாட் அ நியூ கார் பை திஸ் இயர். இந்த வருஷத்துக்குள்ள நான் வந்து புது காரை வாங்கிடுவேன் அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம். அப்போ நம்ம வந்து வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்றதுனால அந்த இடத்துல பாட் அப்படி யூஸ் பண்ணுறோம். ஃபியூச்சரை பற்றி இது பண்ணுறதுனால வில் ஹேவ், ஐ வில் ஹேவ், நான் வந்து கண்டிப்பாக வாங்கிடுவேன் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஷீ வில் ஹேவ் சென்ட் த ரிப்போர்ட் பை 2 o'clock. ஸோ 2 மணிக்குள்ள அவ ரிப்போர்ட்டை சென்ட் பண்ணிடுவா அப்படின்ற நம்ம சொல்கிறோம். ஷீ வில் ஹேவ் சென்ட் த ரிப்போர்ட் பை 2 o'clock. அப்போது 2 o'clock அனுப்பிடுவான்ற அந்த கன்ஃபர்மேஷன் நம்ம கண்டிப்பாக அவள் 2 o'clock அனுப்பிடுவா. அதனால நம்ம வந்து அந்த கன்ஃபர்மேஷனை கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு ஐ வில் ஹேவ் மேரிட் ஹர் பை திஸ் இயர். நான் வந்து இந்த வருஷத்துக்குள்ள அவளை திருமணம் செய்து விடுவேன். இதுவும் ஒரு கன்ஃபர்மேஷன் தான். சரியா? நெக்ஸ்ட் ஐ வில் பிகம் அ கலெக்டர் பை திஸ் இயர். இந்த வருஷத்துக்குள்ள நான் வந்து கலெக்டராக ஆயிடுவேன். இது மாதிரி சொல்லும்போது நம்ம ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸை பயன்படுத்தணும். வில் ஹேவ் அப்படின்ற ஆக்சிலரி வெர்ப் சேர்த்து யூஸ் பண்ணணும். இப்போ இதுலேயே வந்து கொஸ்டினா எப்படி மாற்றலாம், நெகட்டிவ் எப்படி மாற்றலான்றதை பாருங்க. ஷீ வில் ஹேவ் ரீச்டு தேர் பை 4 o'clock. ஸோ அவள் வந்து அங்கே 4 o'clock ரீச் ஆயிடுவா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வில் ஷீ ஹேவ் ரீச்டு தேர் பை 4 o'clock. அவள் அங்கே 4 o'clock ரீச் ஆயிடுவாளா அப்படின்னு நம்ம கேட்குறோம். சரியா? ஹவு. இப்போ பாருங்க, இதில் நம்ம கேட்கும்போது இந்த வில் வந்து முன்னாடி வரும், அப்புறம் ஷீ வரும், அதுக்கப்புறம் தான் ஹேவ் வரும். ஹவு வில் ஷீ ஹேவ் ரீச்டு தேர் பை 4 o'clock. அவள் எப்படி வந்து ரீச் ஆவா, 4 o'clock அங்கே ரீச் ஆவா. வில் ஷீ ஹேவ் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் பாருங்க, அதுவே நெகட்டிவாக சொல்லும்போது ஷீ வில் நாட் ஹேவ் ரீச்டு தேர் பை 4 o'clock. அவள் வந்து அங்கே 4 o'clock ரீச் ஆக மாட்டாள். சரியா? ஹவு வில் ஷீ ஹேவ் ரீச்டு, ஷீ வில் நாட். இந்த மாதிரி நம்ம ஒரு சென்டென்ஸை எடுத்துட்டு அதுலேயே கொஷின், நெகட்டிவ் எல்லாமே மேக் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ நம்ம கற்றுக்கிட்டு அப்படியே வந்து நம்ம எப்போவுமே ஸ்டாப் பண்ணக்கூடாது. கற்றுக்கிட்டதை நம்ம நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்தா மட்டும்தான் நம்மளால் ஃப்ளூயண்ட்டாக பேச முடியும். ஹாப்பி லேர்னிங். தேங்க்யூ.